ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னிக்கறி பக்கோடா எப்படி செய்வதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதேமாரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பக்கோடா செய்கிறதுக்கு 1 கிலோ கறி எடுத்துருக்கேன். அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். வாரை போடக்கூடாது. அதில் கரிஞ்சதை மட்டும் தனியாக இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்க வேண்டியதான். அதை சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. வாரை போட வேணாம், அதில் நெய் விடும், அதனால தான் அதை போடுறதில்ல. பாருங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. பாருங்கள் தனியாக பிரித்த கறி 1/2 கிலோ இருக்குது. இதில் தான் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ 65 பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் நசுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலா நல்லா கறியில் ஏறி சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. மசாலா போட்டு ஊற வச்சுருந்த கறியை போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டுக்கலாம். அதில் போடும்போதே அதோட வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் கறி ஓரளவுக்கு வந்துடுச்சு. நல்லா சூப்பராகவும் இருக்குது. பாருங்கள் வெந்துடுச்சு. அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீதி இருக்கிற கறி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா கறியும் போட்டு எடுத்தாச்சு. பன்னிக்கறி பக்கோடா செம்ம சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதை போல் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு நல்லா கூலிங் தரும். சாப்பிடவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இதேமாரி எவ்வளோ தான் கறி சாப்பிட்றேன்னே தெரியாது, அவ்வளோ கறி சாப்பிடுவீங்க. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா கறியில் ஏறி செம்ம சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டை சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு மிக மிக நன்றி.